ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சத்தான, நார் சத்து அதிகம் இருக்க ஒரு மல்டி கிரெயின் மஃபின்ஸ். ரொம்பவே குயிக்காக, ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துருவோம். கூடவே 1 கப்பு பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு ப்ரௌன் சுகருக்கு அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணாக்கா 1 கப்பு பவுட்ரு கிடைக்கும். இதுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து நல்ல சத்தான மஃபின்ஸுன்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2வது நல்லதும் கூட, கலரும் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே 1/4 கப்பு வேர்க்கடலை வெண்ணெயை சேர்த்துக்கலாம். பீனட் பட்டர் இதை சேர்த்து இதையும் நல்லா அடித்து கலந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு நல்லா கலந்து எடுத்துருவோம். வேர்க்கடலையோட அருமை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது, வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகுது. அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. விட்டமின் B3, B6, அப்புறம் இந்த மக்னீஷியம், காப்பர், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பாதாமுக்கு ஈக்குவலான ஒரு சத்து பார்த்திங்கனாக்கா இந்த வேர்க்கடலையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருவோம். இது வந்து மைதா மாவு சேர்க்க வேணாம். இது வந்து நல்ல சத்தான ஒரு மஃபின்ஸுன்னு சொல்லிட்டோம். கோதுமைக்கு பதிலாக ராகி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ ஒரு ஸ்பேட்டுலா வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் நான் மொத்தமாக 1 கப்பு சேர்த்தேன். இப்போ மொத்தமாக சேர்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவில் பண்ணுற அந்த மஃபின்ஸை விட இந்த கோதுமையில் பண்ணுற மஃபின்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடுது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1 கப்பு பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் கிடைக்கிற இந்த கெலாக்ஸ் சேர்த்துருவோம். இந்த கெலாக்ஸில் ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு இதெல்லாம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த கெலாக்ஸ் இல்லைன்னாக்கா, அப்போதைக்கு வீட்டில் இல்லைன்னா இருக்கிற இந்த ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இன்னும் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் லைட்டாக பொடிச்சிட்டு சேர்த்தா இன்னும் சூப்பர். இப்போ ரெடியாக இருக்க இந்த மஃபின்ஸ் மோல்டு, அதில் அந்த பட்டர் ஷீட் அந்த கப்பும் சேர்த்தாச்சு, பட்டர் கப்பு. அதுக்கு நடுவில் கொஞ்சமாக இந்த பேட்டர் சேர்த்துருவோம். 3/4 அளவுக்கு இருந்தால் போதும், ஃபுல்லாக வேண்டாம். ஏன்னா அது நல்லா ரைஸ் ஆகி வரும். எல்லாத்துலேயும் இதே மாதிரி நல்லா நடுவில் விட்டு நிரப்பி விட்டுடலாம். அந்த கேக்கை விட ரொம்பவே குயிக்காக வெந்து வந்துடுது. இப்போ இதுக்கு மேலே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சமாக இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இதை அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா வெந்து வரும்போது அது மேலே தனித்தனியாக வந்துடும். இப்போ ஏற்கனவே கடாய் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் இல்லாட்டி 30 நிமிஷம் அதிகம் வேக வச்சும் எடுத்தாச்சு. இதை பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு கத்தி இல்லாட்டி ஃபோர்க்கை விட்டு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துருவோம். இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. பசங்க
காலையில் யாரும் பொறுமையாக இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுலாம் போக மாட்டாங்க. ஒரு சப்பாத்தி எடுத்தாங்கன்னா பாதி வாயிலையும் பாதி கையிலையும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி டெய்லி சாப்பிடும்போது பேரண்ட்ஸ்க்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா எப்படி இவங்களுக்கு சரியான ஒரு சத்து கிடச்சி இவங்க படித்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் அந்த கவலை. அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு சத்தான ரெசிபின்னு நினைக்கிறேன். இந்த சத்து மாவு மாதிரி டெய்லி கஞ்சி செய்து தந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து தந்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மல்டி கிரெயின் மஃபின்ஸை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.